இன்றைக்கி நம்ம சேனலில் கிள்ளி சாம்பார் செய்ய போகிறோம். அதற்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 25லேருந்து 30 போல் பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அதற்கு 2 குட்டி தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு வேக வச்சிடலாம். பிறகு பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டேன். 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். வேக வச்சு மசிச்சுட்டேன். தண்ணியை வடிகட்டிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு இருக்க, பாத்திரம் காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஆள் துண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். நாளைக்கு குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்துருக்குது. கொஞ்சம் கல் உப்பை சேர்த்துட்றேன். கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டேன். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.